இப்போ நம்ம கடந்த ஒரு 5-6 வருஷமாக விடாமல் தொடர்ந்து பேசி வரோம். நம்ம மேலே பல்வேறு பொய் வழக்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது பூரா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் யார் வேணாலும் போலி ஆவணங்கள் உற்பத்தி பண்ணலாம். ஒரு மாவட்ட ஆட்சியர் நேர்மையாக இருந்தால் அந்த மாவட்டத்திலே கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே போலி ஆவணங்களை உற்பத்தி பண்ணி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உட்பட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெஞ்சை ஏமாத்துறாரு. இந்த வழக்கு தாக்கல் பண்ண 5வது நாள் என் மேலே எஃப்ஐஆர், 6வது நாள் என் மாமனார் தாய் மாமா அரெஸ்ட் பண்ண நாள் மதுரை சென்ட்ரல் ஜெயில், 7வது நாள் என் மனைவியை உடனே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாரு வெங்கடாச்சலம் சார். இப்போ கோகுலகிருஷ்ணன் குற்றவாளியா இல்லை வெங்கடாச்சலம் சார் குற்றவாளியா அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம். அதில் எந்த பிரச்சனையும் நீங்கள் எத்தனை கேஸ் போட்டாலும் நீங்கள் எந்த பண்ணாலும் அதை பற்றி ஒன்று நீங்கள் ஒரு அதிகார வர்க்கம் உங்களுக்கு திமுக அரசாங்கம் சாதகமாக இருந்துச்சு. அன்னைக்கு சாதகமாக இருந்துச்சு. தாசில்தாரை போய் சொல்லுங்கிறாரு, ஆர்டிஓ போய் உண்மைக்கு புறமான தகவல் சொல்ல வைக்கிறாரு, விஓவை குடியிருப்பு இல்லைன்னு எழுதி கொடுக்குறாரு. செய்கிறது பூராமே சட்டத்துக்கு புறமான விஷயம். ஆனால் இவருடைய பதவி வந்து மாவட்ட ஆட்சியர். இந்திய வரலாற்றில் இந்த விஷயம் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய நாட்கள் மிக விரைவில் இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர், அதில் டேன்ஜிட்டோட எம்டியாக இருந்தார். இந்த சோலார் மின்படலில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. வெங்கடாச்சலம் மேட்ருக்கு அதையும் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தார் அம்பலவாணன் ஐஏஎஸ்க்கு கூட வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் தான் வந்து மிக மிக நெருக்கமாக இருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த ஆட்சி திமுக ஆட்சி முழுக்க 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 காலியானது காரணமே இவர் மேலே வந்து நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இவர் மேலே ஒரு அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட், 5 அக்கௌண்ட்ல இவர் மேலேயும் இவர் மனைவி மேலேயும் 41 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு மாவட்ட கலெக்டர் டெய்லி அவர் மனைவி மேலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற வேலையை பார்த்துருக்காரு. மக்கள் பணி செய்யல. முதலமைச்சர் நீதிமன்றம் கேட்டதை அனுப்பிட்டாங்க. இந்த அரசு வந்து அனுப்பிடுச்சு. இந்த அரசு வந்து ரொம்ப கவனமா இருக்கு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த ஊழலோட அடிப்படை அதிகாரி இவர்லேருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 30-40 பேர் மொத்தம் அப்படியே வரிசையா வந்து உயர் நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். சமூக சேவகர், மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு நிறைய சமூக விடயங்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடியவர் சமூக சேவகர் கோகுலகிருஷ்ணன். அவரை பற்றி ராவணாவில் நிறைய பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொது விடயத்துக்காக, மக்கள் நன்மைக்காக, ஒரு அரசு சொத்து சூறையாடப்படுகிறது என்பதற்காக களத்தில் இறங்கிய இவருக்கு பல முறை பொய் வழக்கு, சிறைச்சாலை, அதை தொடர்ந்து போராட்டம். அப்படிப்பட்ட அந்த மாவட்ட அதிகாரி கலெக்டராக இருந்தவர், அவர் மேலே இப்போ லஞ்ச ஒழிப்பு வழக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் மேலே நிறைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னு வந்திருக்குது. இது விஷயமாக மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூடுதலாக போட்டிருக்கிறார் இவர் கோகுலகிருஷ்ணன். ஒரு 3 மாத இடைவெளிக்கு பிறகு அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கங்கண்ணா. அப்பா வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி, காங்கிரஸில் இருந்த ஒரு பெரிய இயக்க தலைவராக இருந்தவர். உங்கள் குடும்பத்துக்கே பெரிய அவலம், இதெல்லாம் பழைய சம்பவத்தில் பேசியிருக்கோம் பழைய வீடியோவில். இப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருந்தவர், ஒரு அரசு அதிகாரி, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருந்தாங்க அப்படின்றப்ப முதலமைச்சரே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க. ஆனால் ஆவணங்கள் விஜிலன்ஸுக்கு நீங்கள் புகார் அனுப்பிட்டீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் அந்த புகார்லாம் இருக்குது, விசாரிக்கிறாங்க. ஆமாம், சொத்துலாம் வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருக்குது, 100 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் இருக்கும்போது எப்படி அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு? அதான் நான் இப்போ ஏற்கனவே இப்போ நம்ம இது சம்மந்தமாக நம்ம பேசி இப்போ வந்து இது ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து இப்போ கடைசி ஃபைனலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கடந்த ஒரு 5-6 வருஷமாக விடாமல் தொடர்ந்து பேசி வரோம். நம்ம மேலே பல்வேறு பொய் வழக்குகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது பூரா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இப்போ என்ன ஒரு சூழ்நிலைனா, இந்த வழக்கு வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு திரு வெங்கடாச்சலம் ஐஏஎஸ் முன்னாள் கலெக்டரால் அவரே போய் இப்போ கோர்ட்டில் வந்து ஸ்டே கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ அது சம்மந்தமாக தான் நம்ம இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்டை பேசுகிறோம். இதில் வந்து என்னென்னா, விஜிலன்ஸு இருக்குல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை, அது வந்து ஒரு புகார் வந்துட்டோன்னு ஒரு அரசு ஊழியர் மேலே விசாரித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், என்ஓசி கொடுக்கணும். என்ஓசி கொடுத்தா தான் அவர் ரிட்டையர்ட் ஆகுறது. இது அரசு ஊழியருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே இந்த மாதிரி வந்திருக்குது, அவருக்கு ரிட்டையர்டு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அதாவதுங்க, வெங்கடாச்சலம் ஐஏஎஸ் மேலே வந்து அவர் மேலே வந்து 15/6/2024 வந்து ஒரு புகார் மனு அனுப்புகிறேன். பொதுத்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கெல்லாம் அனுப்புகிறோம். இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு சொத்து பட்டியல் வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த தலைமைச் செயலாளருக்கு தாக்கல் பண்ணிக்கல வந்து அவருடைய தந்தை சொத்து மற்றதான் தாக்கல் பண்ணியிருக்காரு.
தன்னுடைய மனைவி திருமதி சுகுணாம்பாளுடைய சொத்துக்களை வந்து தாக்கல் பண்ணல. ம் இவர் வந்து அரசை ஏமாத்தி ம் லஞ்சம் மூலியமா பல கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து தன்னுடைய மனைவி பேர்ல வந்து சொத்து வாங்கியிருக்காருங்கிறத டீட்டெயிலா ஆவணங்களோட எல்லாத்தையும் வந்து நான் பொதுத்துறைக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து 2024 அனுப்புறேன். இப்போ இது வந்தோன்னா அங்கே போனோன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த அந்த அதில் வந்து ஒரு பெரிய லாபி. ஏன்னா நம்மளுக்கு வெங்கடாச்சல சாருக்கு நம்மளுக்கு நேரடியான ஒரு பகை கிடையாது. ஆனால் அம்பலவாணன் ஐஏஎஸ்க்காக வேண்டி உள்ள வர இப்போ நம்ம வந்து அம்பலவாணன் வேண்டி அவர் வந்து போலி ஆவணங்களை வந்து தயாரிக்கிறார். எதுக்காண்டி அம்பலவாணன் என்பவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. இது உலகம் அறிஞ்ச உண்மை. இதுக்காக வேண்டி நான் வழக்கு தாக்கல் பண்ணுறேன், பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறேன். இவர் திரும்ப நீதிமன்றம் அந்த நிலத்தை திரும்ப அரசு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருக்கார். யாரு? வெங்கடாச்சல சார். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருக்கையில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே உயர் நீதிமன்றத்திற்கு போலி ஆவணங்களை தயாரிக்கிறார். உயர் நீதிமன்றம் வந்து அந்த இடத்த ஸ்பாட்டை போய் பார்த்து ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. அந்த ஸ்பாட் ரிப்போர்ட்டை கேட்குறப்ப என்னுடைய வழக்கறிஞர் ராஜா என்ன சொல்றாரு, அட்வொகேட் ராஜா என்ன சொல்றாரு, இல்லை எங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து அம்பலவாணனுக்கு ஃபேவராக இருக்கு, அவர் உண்மையை சொல்ல மாட்டாரு, வேற யாராவது அனுப்புங்கன்னு நாங்கள் நீதிபதி செகண்ட் பேஜில் முறையிடுறோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, மாவட்ட முதன்மை நீதிபதியை ஸ்பாட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த மாவட்ட முதன்மை நீதிபதி வர்றதுக்கு முன்னாடி அந்த 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 இடத்த வைத்திருந்தவரோ அம்பலவாணன் அந்த இடத்த மறைக்கிறதுக்காண்டி போலி ஆவணங்களை வந்து பாண்டியன் ஒருத்தர், பாண்டியன், கேபி நித்யானந்தன், நீதிமுருகன், TSN ராஜேந்திரன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த இடம் எங்ககிட்ட தான் இருக்கு, பாண்டியன்கிட்ட தான் இருக்குன்னு ஒரு போலி ஆவணத்தை வந்து இவர் உற்பத்தி பண்றாரு. யார் உற்பத்தி பண்றாரு? கலெக்டர் உற்பத்தி பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மாவட்டத்தில் யார் வேணாலும் போலி ஆவணங்கள் உற்பத்தி பண்ணலாம். ஒரு மாவட்ட ஆட்சியர் நேர்மையாக இருந்தால் அந்த மாவட்டத்தையே கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே போலி ஆவணங்களை உற்பத்தி பண்ணி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உட்பட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெஞ்சை ஏமாத்துறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மாவட்ட ஆட்சியரே உயர்நீதிமன்றத்தை மதிக்காட்டி யார் தனிப்பட்ட ஆட்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்போ இவர் வந்து இவ்வளவு சூழ்நிலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டுப்புல தணிக்கைன்னு சொல்லி அதிகாரிகளை வந்து கூட்டுப்புல தணிக்கையை அன்னைக்கு பொய்யான தகவலை கொடுத்து தாசில்தார், ஒரு 5-6 கொடைக்கானல் வட்டாட்சியர் சம்மந்தப்பட்ட VO இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றப்ப அவர் வந்து குற்றம் பண்ணிட்டார். யார் குற்றம் பண்ணிட்டாரு? மாவட்ட ஆட்சியர் குற்றம் பண்ணிட்டார். இந்த மாவட்ட ஆட்சியர் குற்றம் பண்ணியிருக்கிறத மறைக்கணும். அப்போ என் மேலே வழக்குகள் போடணும். என் மேலே வந்து 20/12/2012 வரைக்கும் இந்த பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண வரைக்கும் என் மேலேயோ என் குடும்பத்து மேலேயோ 6 மேலேயும் வழக்குகள் கிடையாது. இந்த வழக்கு தாக்கல் பண்ண 5வது நாள் என் மேலே எஃப்ஐஆர், 6வது நாள் என் மாமனா தாய் மாமா அரெஸ்ட் பண்ண நாள் மதுரை சென்ட்ரல் ஜெயில், 7வது நாள் என் மனைவியை உடனே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர் போடுறாரு வெங்கடாச்சல சார். நம்மளுக்கு அவருக்கு எந்த தனிப்பட்ட பகமை கிடையாது. அவர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். எல்லாருக்கும் அது 5 யாராக இருந்தாலும் அவருக்கு தான் அந்த மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர். அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த செயல்பட்டனால இவர் வந்து ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரின்னு அவரை வந்து நம்ம வந்து இந்த நாட்டுக்கு காண்பிக்க வேண்டிய நிலைமையில வந்துட்டோம். இப்போ கோகுலகிருஷ்ணன் குற்றவாளியா இல்லை வெங்கடாச்சல சார் குற்றவாளியா அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம். இப்போ நம்ம வந்து குற்றமற்றவன், அதில் எந்த பிரச்சனையும். நீங்கள் எத்தனை கேஸ் போட்டாலும் நீங்கள் எந்த பண்ணாலும் அதை பற்றி ஒன்று, நீங்கள் ஒரு அதிகார வர்க்கம், உங்களுக்கு திமுக அரசாங்கம் சாதகமானுச்சு, அன்னைக்கு சாதகமானுச்சு. இது நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. அன்னைக்கு வந்து அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் அவர் வெங்கடாச்சல சார் பவர்ஃபுல்லாக இருந்தார். 6 வருஷம் தொடர்ந்து ஆட்சி தலைவராக இருந்திருக்காரு. அப்போ நேர்மையாக வந்து IAS படிச்சு வேலை செய்யணுங்கிற ஆளுக்கெல்லாம் வேலையே கிடையாது. 6 வருஷம் தொடர்ந்து ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் ஒரு நேர்மையான ஆட்சி பண்ணதுக்காக இருந்தார். அது கிடையவே கிடையாது. அவர் வந்து அப்போ வந்து சொத்து சேர்க்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, அதிகாரிகளை பிடிச்சி மிரட்டி பணம் வாங்குற வேலையத்தான் ஈடுபட்டிருக்காருங்கிறது அன்னைக்கு நம்ம சொன்ன பறிச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையே வந்து அவர் மேலே சொத்து இருக்கு, அவருக்கு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுங்கன்னு சொல்லி டைரக்டர் அருண் சாருக்கும் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஃபைல் போயிடுச்சு இன்னைக்கு ஏஸ் ஆன் டேட். அவர் மனைவி மேலே நம்ம வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் அவங்க வேல்யூக்கு ஒரு சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கெட் வேல்யூ போய் குறைஞ்சது 100 கோடி ரூபாய்க்கு தன்னுடைய மனைவி மேலே சொத்துக்கள் வச்சிருக்காரு. இந்த சொத்துக்களை அரசாங்கத்துக்கு சொல்லவே இல்லை. ஒரு கலெக்டர் தன் மனைவி சொல்லணும்ல, சொல்லியிருக்கணும். அரசு ஊழியர் யாராக இருந்தாலும் சொல்லணும்ல. அதனால ஒரு இது, அதனால தான் நம்ம அதை எடுத்து நம்ம பண்ணினது. அப்போ இவர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஒரு நிர்வாகத்தவே நேர்மையாக ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு மாவட்ட ஆட்சியர் தாசில்தாரை போய் சொல்லுங்கிறாரு, RDO போய் உண்மைக்கு புறமான தகவல் சொல்ல வைக்கிறாரு, VOவை குடியிருப்பு இல்லைன்னு எழுதி கொடுங்கிறாரு. செய்யறது பூராமே சட்டத்துக்கு புறமான விஷயம். ஆனால் இவருடைய பதவி வந்து மாவட்ட ஆட்சியர்.
இந்திய வரலாற்றில் இந்த விஷயம் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய நாட்கள் மிக விரைவில் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த ஐஏஎஸ் இப்படிலாம் நடந்திருக்குன்னு இது ஒரு சாப்டராகவே வைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. சரிங்க. இந்த நிலைமையில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் இதெல்லாம் பண்ணாரு, இவர் எப்படிடா பண்ணுறாருன்னா அவருடைய சொத்துக்களை நான் கண்காணிச்சேன், எடுத்தோம். நம்ம வந்து இவருக்கு அனுப்பிட்டோம். அரசுக்கு வந்து பழைய டிஎம்கே கவர்மெண்ட்டில் 24 நம்ம அனுப்புகிறோம். அனுப்பிட்டீங்க? அனுப்புனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் விசாரிச்சாங்க, அதை விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்றும் இல்லைன்னா நான் ஈஸி பத்திரம் ஆவணங்கள் அவர் மனைவி மேல் இருக்கிற பத்திரம் ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் அதாவது நம்மளே விஜிலன்ஸ் ஒர்க் பண்ணி குற்றப்பத்திரிக்கை போடுறதே அவங்க வேலை. எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிக்கை தான் நம்ம போட முடியாது. சரி, ஒருத்தர் சொத்து எடுத்துக்க நம்மளால முடியும், ஆனால் விஜிலன்ஸ் செய்கிற வேலையை நம்ம செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் விஜிலன்ஸ் சிபிசிஐடி சிபிஐ பார்க்க வேண்டிய வேலையை நம்ம பார்த்துட்டோம். ஆவணங்களை பக்காவா ஈஸியா அவருடைய சொத்து பத்திரம், யார் யார்கிட்ட வாங்கினாரு, எவ்வளவு சொத்து மதிப்பு, இது எந்த பேங்க்ல இருந்து எந்த பேங்க் டிரான்சாக்ஷன் ஆச்சு, தேனியில ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எங்க வச்சிருந்தாரு, திண்டுக்கல்ல கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உட்பட எல்லாத்தையும் பக்காவா ட்ரேஸ் அவுட் பண்ணி ப்ராப்பரா கொடுத்துட்டோம். இப்ப இந்த அதிகாரிக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. யாருக்கு? அவருடைய நார்மல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பலவாணன் வந்து திமுக ஆட்சியில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர், அதில் டான்ஜிட்டோட எம்டியா இருந்தார். இந்த சோலார் மின்படல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. வெங்கடாச்சலம் மேட்ருக்கு பின்னாடி அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தார் அம்பலவாணன். அம்பலவாணன் ஐஏஎஸ்க்கு கூட வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் தான் வந்து மிக மிக நெருக்கமாக இருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு. இந்த ஆட்சி திமுக ஆட்சி முழுக்க காலியானது காரணமே அந்த ஒரு பெரிய ஒரு குரூப். அந்த அதிகாரி நெருக்கமா இருந்தனால வந்து இவர் இப்ப வந்து யாருக்காண்டி வந்தாரு? அம்பலவாணன் என்ற தனிப்பட்ட மனிதனுக்காண்டி வெங்கடாச்சலம் என்பவர் வந்தார். சிக்கப்பட்டது யாருன்னா அரசு தரப்பு தான். இப்ப அரசுல வந்து அப்ப அவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் அதிகாரி என்ன நினைக்கிறாங்க, இவரை எப்படியாவது வெளியேற்றிடணும், ஏன்னா அவர் சஸ்பென்ஷன் ஆயிடுவார், அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, உடனே வந்து விஆர்எஸ் கொடுங்கிறாங்க. என்னுடைய பெட்டிஷன் பொதுத்துறைக்கு போயிடுச்சு. பப்ளிக் ஸ்பெஷலியே தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஸ்பெஷலியே வந்து ஆல்ரெடி மேட்டர் அனுப்பிட்டாங்க. யாருக்கு அனுப்பிட்டாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் இருக்கு, விசாரிக்க விடாம வச்சுக்கிட்டாங்க. சும்மா நான் அனுப்பின மனு மட்டும் போயிருக்கு. மனு ஒரு பக்கம் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டேவும் இவர் என்ன பண்றாங்க, ஆட்சித்தலைவர் என்ன பண்றாங்க, உடனே வந்து நான் மனு போட்ட அடுத்த 1 மாசத்துலயே விஆர்எஸ் அப்ளை பண்றாரு. சரி, இதெல்லாம் இது வந்து விஆர்எஸ் அப்ளை பண்றாரு, விருப்ப ஓய்வூதியம். இப்போ அரசு விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாவட்ட கலெக்டரா இருந்தாலும், அந்த மாவட்டத்தையே ஆளக்கூடிய ஆட்சியரா இருந்தாலும், அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த ஆட்சியர் அலுவலகத்துல கூட்டுற ஒரு சுயப்புறா இருந்தாலும், தூய்மை பணியாளராக இருந்தாலும் அரசு அலுவலர் தான். விதிமுறை ஒண்ணுதான். விஆர்எஸ் யாரு கேட்டாலும், விருப்ப ஓய்வூதியில் யாரு கேட்டாலும் அவங்களுக்கு வந்து என்ஓசி கொடுக்க வேண்டிய யாரு? லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு துறையில வேற எது கேட்கறாங்க? அவங்க ஆசிரியரா இருக்கலாம், யாரா எந்த ஒரு அரசு ஊழியருக்கு இது பொருந்தும். என்ஓசி வாங்கின பிறகுதான் அவருக்கு கொடுக்கணும். அதுவும் அந்த என்ஓசி வந்து இவர் மேல எந்த குற்ற வழக்கு இல்லை, எந்த பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு அந்த என்ஓசி கூட 90 நாளைக்கு தான் பொருந்தும், 91வது நாள் பொருந்தாது. இந்த விதிமுறை இருக்கையில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேல சொத்து இருக்குன்னு, இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னா அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே மனுக்கள் பெட்டிக்கலுங்க. அவசரமா வந்து இவரை வந்து விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏற்பாடு பண்ணால வெளியவே தெரியாம இதுல வந்து பப்ளிக் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி, சிஎம், முன்னாள் முதலமைச்சர் வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. யாருக்கு? ஐஏஎஸ் அவருக்கு. அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு, போட்டு அனுப்பிச்சிருக்காரு, போட்டு வெளியேற்றிட்டாரு. இது சட்டப்படி தப்பு இல்லைங்களா? சட்டப்படி மிகப்பெரிய தவறு. இது வந்து இதனால இது வந்து பெரிய இதை எதிர்த்து தான் இப்ப நீங்க மதுரை நீதிமன்றத்துல வழக்கு. ஆமாங்க. அந்த வழக்கு என்னாச்சு, அதை பேசுங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இடையில வந்து என் மேல வழக்க போட, அதை பண்ண இதை பண்ண, அங்க வழக்கம் போனது நம்ம எத்தனை வழக்கு போட்டாலும் தாங்குறாள் தானே. நம்ம எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த அது நம்ம எதிர்கொள்றது தான் நம்மளுடைய எண்ணம். இப்போ என்னன்னு கேட்டினா, இது வந்து திமுக ஆட்சி இருக்கையில் வந்து இதை வந்து நான் வந்து விஆர்எஸ் வந்து கேன்சல் பண்ணுங்க, விஆர்எஸ் கேன்சல் பண்ணி விஆர்எஸ் சம்பந்தப்பட்ட கோப்புகளை சிபிஐக்கு மாத்துங்க நான் கேட்கிறேன். ஏன்னா ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதை வந்து பல வருஷம் நம்மளே பேசணும். ஆனாலும் திமுக ஆட்சி மீறி இவருக்கு விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. இதுல சட்ட விதிமுறை மீறல் நடந்திருக்குங்கிறது வந்து இந்த வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு கேட்க மதுரை கோர்ட்ல தாக்கல் பண்றேன். எப்ப தாக்கல் பண்றேன்னா, கரெக்டா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண மறுநாள் நாள் தாக்கல் பண்றேன். ஏன்னா எலெக்ஷன் டேட்டுக்கு முதல் நாள் தாக்கல் பண்ண அதுக்கு 2 நாள் இன்னொரு எஃப்ஐஆர் விழுகும்ல, அதுக்கு ஒரு 15 நாள் மெனக்கடணும்ல, நம்மளுக்கு தெரியுமில்ல.
நாள் நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் விழுகு, அதில் முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட இருக்கார் அவங்களுக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, விஆர்எஸ் வந்து அங்கே மனு தாக்கல் பண்ணுறேன். மனு தாக்கல் பண்ணால் நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்துக்கு வந்தால் உடனே எப்படி விஆர்எஸ் கொடுத்தீங்கன்னு அந்த நீதிபதி கேட்குறாங்க. அது எப்படி என்ஓசியே கொடுக்க. அப்போ வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறையில் வந்து நாங்கள் என்ஓசியே கொடுக்கல, எங்கிட்ட என்ஓசி கேட்கல சொல்லிட்டாங்க. அவங்க ஓப்பன் கோர்ட்ல பிபி சொல்லிட்டாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லிட்டாரு, எங்ககிட்ட அவர் சம்மந்தப்பட்ட எதுவுமே வரலன்னு. அப்போ அதில் நம்ம மனுவில் என்ன சொல்றோம், இவர் மேல நான் வந்து வழக்கு தாக்கல் பண்ண, இவர் மேல மனு கொடுத்தேன், இந்த மனு மேல எந்த நடவடிக்கை இல்லை, அவரை விஆர்எஸ்ல வெளியேற்றிட்டாங்க. 2025 விஜிலன்ஸ்ல டைரக்ஷன் கேட்கிறேன், இது மாதிரி அவர் மேல நான் கொடுத்த புகார் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. அப்ப இருந்த ஒருத்தர் நீதிபதி ஐயா சேஷசாய் அவர்கள் வந்து இது மாதிரி உடனே நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. அவங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவர் மேல பிரைமா ஃபேசியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜிலன்ஸ் வந்து சொல்றாங்க, கோர்ட்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சொல்லி, அப்புறம் வந்து பிரிலிமினரி என்கொயரி, டீடைல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு, வேறுமனே காலதாமதம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். அப்போ அந்த நீதிபதி அவர்கள் மதுரையில் அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரையில் அந்த அமர்வில் அந்த நீதிபதி அவர்கள் என்ன செய்யறாங்க, உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே பிடியா பிடிக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னாங்க, இவர் மேல வந்து நாங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இவர் மேல ஒரு அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட், 5 அக்கௌண்ட்ல இவர் மேலேயும் இவர் மனைவி மேலேயும் 41 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு மாவட்ட கலெக்டர் டெய்லி அவர் மனைவி மேலே அக்கௌண்ட் ஓபன் பண்ற வேலையை பார்த்திருக்காரு. மக்கள் பணி செய்யல. மக்கள் பணியை விட 41 அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும், பணம் போடுறது வர்றது அந்த பணத்தை நேரம் சரியா இருக்கு. நேரம் சரியா இருக்கு. 41 அக்கௌண்ட் இவர் பேர்ல இருக்கு, இவர் மேலேயும் இவர் மனைவி பேர்லயும். அது போக இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 சதுரடிகள கட்டடங்கள் இருக்கு. பிறகு நாமக்கல், திண்டுக்கல், தேனி போன்ற இடங்கள்ல வந்து விவசாய நிலங்கள் வந்து தன் மனைவி பேர்ல வாங்கியிருக்காரு. இது பூரா தன் மனைவி பேர்ல, அதுல வந்து வேற யார் பேர்லயும் வாங்கல, பினாமியில் இருக்கலாம், தன் மனைவி பேர்ல வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்றாங்க. இது போக விஜிலன்ஸ் பண்ணுதுங்க. விஜிலன்ஸ் வந்து மதுரை விசாரிச்சு முடிச்சிட்டோம், நம்ம ஒரு 6 வாரத்துல எஃப்ஐஆர் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கான வேலைகள் பாக்குறாங்க. இதை சொல்றாங்க, அவங்க தாக்கல் பண்றாங்க. அதுல வந்து இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியருடைய மனைவி ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஃபைனான்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல, கந்து வெட்டி, கடப்பாறை வெட்டி, மீட்டர் வெட்டின்னு சொல்லுவோம்ல. மாவட்ட ஆட்சியர் உடைய மனைவி எங்க இருப்பாங்க, மாவட்ட ஆட்சியருடைய வீட்டுல தான் இருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் மனைவி ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு நான் பழைய ரோட்ல திண்டுக்கல்ல வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ணேன் அப்படின்னு 300 பேருக்கு ஆட்டோ ஃபைனான்ஸ் இந்த ரசீதுகள்லாம் கைப்பற்றிருக்கிறதாக ஆவணங்கள் சொல்லப்படுது. இப்போ இதுக்கிடையில் இதை வந்து விஜிலன்ஸில் இருக்குது. விஜிலன்ஸில் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனல் பண்ணி இப்போ கோர்ட்டுக்கு போனப்பறம் தான் அது, ஏன்னா அங்கே போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து இப்போ வந்து பண்ணி இப்போ வந்து சாங்ஷன், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன், அவர் மேலே எஃப்ஐஆருக்கு சாங்ஷன் எப்பயுமே வந்து ஒரு யாருனாலும் டைரக்டரேட்டுக்கு வரும். அப்புறம் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு போய் தான் வரும். இப்போ அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, அவர் விஆர்எஸ் போயிட்டார். இப்போ அவர் ஆர்டினரி பர்சன், அவருக்கு மேலே இப்போ வந்து ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு நம்ம சொன்ன எல்லாமே ஆகாசவாணி பூமாதேவி தர்மமாக வந்து உண்மையாயிருச்சு. நம்ம யாரையும் அப் அண்ட் டவுனாக போய் சொல்லலாம். நம்ம நேர்மையானவங்க ப்ரூவ் பண்ண அந்த நாட்டில் கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கும். நம்ம நேர்மையானவர், என்னை ஆண்ட மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு நிறைய பணம் வாங்கக்கூடிய நேர்மையற்ற மனிதனுங்கிற ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம். அது ப்ரூவ் ஆக போகுது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்க, இப்போ அந்த ஃபைல் வந்து டைரக்டரேட்லேயும் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து அந்த ஃபைல் ஆகும். இதுக்கிடையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிறப்ப வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு. அந்த குறிப்பிட்ட அந்த நீதிபதி என்ன கேட்குறாங்க, உடனே அந்த ஃபைலை கொண்டு வந்து விஆர்எஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல் வேணும்னு கேட்குறாங்க. மொத்தம் அந்த விஆர்எஸ் ப்ராசஸ் பண்ணுற அந்த ஃபைலை பூரா அரசு தரப்புல இருந்து வரணும்னு கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, அதாவது வெங்கடாச்சலம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து விஆர்எஸ் கொடுத்த அந்த டேட் ஆஃப் அப்ளிகேஷன்லேருந்து அவர் கொடுத்த மனுவிலிருந்து டோட்டல் ப்ராசஸ் அந்த ஃபைல் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் சிஎம் வந்து சர்க்குலேஷனுக்கு போயிருக்கு ஃபைலு. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே சுற்றுப்பிரயாணத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலே வந்து உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்றாரு, சிஎம் வந்து கையெழுத்து போடணும், ஃபைல் சர்க்குலேஷன் இருக்குங்கிறாங்க. அப்போ ஃபைல் சர்க்குலேஷன் இருக்குங்கும் போது ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் 28/4/2026 ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. 30ஆம் ஃபைல் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க. 30ஆம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஃபைல் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி சிஎம் சர்க்குலேஷனுக்கு ஃபைல் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அது பிறகு வந்து இந்த ஆட்சி வந்தது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். பதவி ஏற்ற 20 நாள் அவர்கிட்ட போகுது. யார்கிட்ட போகுது, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் புதிய முதலமைச்சர்கிட்ட போகுது. புதிய முதலமைச்சர் உடனே கையொப்பம் போட்டு அந்த ஃபைல் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துருது. கடந்த ஆட்சியில் செய்யாதது இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. அவர் வந்தோடனே அவர் சர்க்குலேஷன் போது புதிய முதலமைச்சர் கையெழுத்தோடு அங்கே வந்துருச்சு. நீதிமன்றத்துக்கு ஆவணம் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், நீதிமன்றத்துக்கு ஆவணம் வந்து இந்த விஆர்எஸ் கண்டிப்பாக ரத்தாகும்.
அவருக்கு கொடுத்த பென்ஷன் பெனிஃபிட் எல்லாமே ரத்தாகும். ம் ம் அவர் வந்து ஒரு அரசாங்கமே தப்புன்னா சரி சரி பொதுத்துறை செயலாளர், தலைமை செயலாளர், ம் முதலமைச்சர் ம். இவங்களை நம்பிதான் இந்த நாடு இருக்கு. ம் இவங்களே வந்து ஒரு சட்டம் இயற்றின மாதிரி தான். ம் ஒரு பெரிய அதிகாரி 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு நம்ம சொல்றோம். ம். அந்த 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு இப்போ புருவாகுது. ஆனா இந்த எந்த அதிகாரிகள் இந்த நாட்டை காப்பாற்றணும் அவங்களே இன்க்ளூடிங் சிஎம் வரைக்கும் கையெழுத்து போட்டு அவங்க வெளியேற்றிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இந்த ஆர்டரை கையில் எடுத்துக்கிட்டு ஆர்டர் ஒரிஜினல் காப்பி கூட வாங்காம இப்போ போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கியிருக்காரு. இது மாதிரி வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. லஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த வழக்கில் போய் இந்த மாதிரி வந்து நான் வழக்கு இந்த மாதிரி வந்து அதில் மூடி மறைச்சு கோகுலகிருஷ்ணன் வந்து அந்த நிலத்தை அபகரிச்சாரு, அந்த மெரினா பீச் பக்கத்தில் இருக்க கடலை அபகரிச்சாரு, அங்கே ஒரு பெரிய கொடைக்கானலுக்கு கீழே ஒரு மலை அந்த கொடைக்கானல் லேக் அபகரிச்சிருக்காருன்னு என்னையை பற்றி அவர் சம்மந்தப்பட்டது 2 பக்கம், என்னையை சம்மந்தப்பட்டது 20 பக்கம். நம்ம சம்மந்தப்பட்டது அந்தந்த நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துக்கணும். வைங்க, அது சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு என்ன இருக்குது? நம்ம வழக்கு நம்ம எப்படியோ இருந்துட்டு போனோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்போ இவர் VRS கொடுத்து தப்பா ரைட்டா இந்த வழக்கை வந்து அன்னைக்கு வந்து இதுல முறைகேடு நடந்திருக்கு, அப்படி யார் தவறு செய்திருக்கிறாங்க, இதுல ஏன் அவ்வளோ அவசரமா வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க, விஜிலன்ஸ் ஏன் தாமதப்படுத்துறாங்க விசாரணையை, ஒரு ஆளுக்கு NOC கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி போனார்னு மொத்தமா நீங்க விசாரிக்கணுன்றீங்க. இதற்கு தான் இப்போ வந்து நீதிமன்றத்தில் எல்லாமே முதலமைச்சர் கோப்பு எல்லாமே ஆவணங்கள் அனுப்பிட்டார். முதலமைச்சர் நீதிமன்றம் கேட்டதை முதலமைச்சர் அனுப்பிட்டாங்க. இந்த அரசு வந்து அனுப்பிடுச்சுங்க. இந்த அரசு வந்து ரொம்ப கவனமா இருக்கு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்டே வந்து ஒரு 8 வாரத்தை கொடுத்துருக்காங்க. 27/7/2026 வரை ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதுல நானும் பார்ட்டியா இருக்கேன். இப்போ நான் வந்து அங்க வக்கலாத்து போட்டு என்னுடைய அட்வொகேட் ஒரு சீனியர் அட்வொகேட் விஜயகுமார் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் லீடிங் அட்வொகேட்டை பிடிச்சிட்டு அவர் என்னுடைய சார்பில் ஆஜராகிறார். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் தாக்கல் பண்ணும், மனு தாக்கல் பண்ணும். அவங்களும் போகணும். இப்போ ஆமாம், லஞ்சம் அவங்க தான் நான் வந்து 7th ரெஸ்பாண்டன்ட், டைரக்டாக ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்டே பப்ளிக் செக்ரட்டரி தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதாவது நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய கட்டாயம். இப்போ நீங்கள் முதலமைச்சரானீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு அசம்பிளியில் ஓப்பன சட்டமன்றத்தில் நான் காசு வாங்க மாட்டேன், ஒரு பைசா காசு அரசு பணத்தை தொட மாட்டேன் அப்படின்னா அரசு பணத்தை தொட மாட்டேன், என் கூட இருக்கவையும் தொட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் நான் விட மாட்டேன். ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப ஒரு 2.5 கோடி பேர் இதை திருப்பி என்னன்னா இந்த ஜோசப் விஜய் என்பவர் வந்து என்ன காந்தியினுடைய மறுபிறவியா, இல்லை காமராஜருங்கிற அவதாரம் எடுத்து தமிழ்நாடு அசம்பிளிக்கு வந்திருக்காரா, இல்லை கக்கனுடைய மறு உருவமா? இது தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மக்கள் காதல் கேட்குற வார்த்தையா? நான் லஞ்சமே வாங்க மாட்டேன், நான் ஊழல் அடியோட ஒழிப்பேன், அரசு பணத்தை அரை பைசாவை தொடமாட்டேன்னு சொல்கிற ஒரு ஜீவன் இந்த நாட்டில். இது என்ன நடக்குது? காந்தி என்ன எந்திரிச்சு தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்துட்டாரா? ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ கிட்டத்தட்ட 200 இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த லஞ்சம் வாங்கின அதிகாரிகளை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எப்படியோ ரைடு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ இதில் வெங்கடாச்சலம் என்பவர் வந்து டாப் மோஸ்ட் ஆஃபீஸர். இந்த குற்றத்தை இது பண்ண, ஆனால் அடியில் வந்து இது உண்மை இந்த குற்றத்தை பண்ண கிராம நிர்வாகிகள் VO சரவணன். இந்த VO சரவணன் மேலே வந்து நான் வந்து வழக்கு தொடர்றேன். அவரும் வந்து இந்த குற்றம் பண்ணியிருக்காரு. அவர் மேலேயும் கொஞ்சம் சொத்துக்கள் இருக்குன்னு கொடைக்கானலில் பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. இவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு. இவர் கவர்மெண்ட்டுக்கு உண்மைக்கு புறமான தகவல் கொடுக்குறாரு, போலி ஆவணங்கள் தயார் பண்ணாரு, தமிழ்நாடு தலைமை போட்டிருக்கீங்க, அதையும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு DSP என்ன பண்ணுறாருன்னா அவர் மேலே வந்து உண்மைக்கு புறமான தகவலை ஹைகோர்ட்டு கொடுக்குறாரு. இது வந்து தமிழகத்தினுடைய காவல்துறை அமைச்சர் உண்மையான தகவலை கொடுக்கல, உண்மைக்கு புறமான தகவல் எப்படின்னு கேட்டால் கொடைக்கானல் RDO கொடுத்துருக்க ரிப்போர்ட். இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து ஒரு டைரக்டா IPS ஆஃபீஸர் அருண் சாரை போட்டிருக்காரு. அருண் சார் விஜிலன்ஸ் டைரக்டரா போட்டிருக்காரு. அருண் சார் மேலே அவர் வந்து மிக நேர்மையான அதிகாரி தான். தன்னுடைய வாழ்நாளில் பல உயர் அதிகாரிகளே டைரக்டா நோட் ஆர்டர் வச்சதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் முன்னாடி நடந்தது. அவர் ஒரு வகையான ரொம்ப கடுமையான ஆளுங்க சொல்றாங்க. இந்த 20-25 நாள் ஒரு மாசத்துக்குள்ள கலகலக்க வச்சிருக்காரு. அரசு துறையே வந்து
ஆடி நடுக்கம் எடுக்க விஜிலன்ஸ் ரெய்டு அங்க விஜிலன்ஸ் சைடு அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறத வந்து இதை செய்கிறாங்க. ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இது பின்னாடி இருந்து செய்கிற ஒரு சிஎம்னால தான் இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ சந்தோஷம்னா அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. மற்ற எதுவுமே அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் 10 பைசா கொடுக்க வேண்டிய இல்லைங்கிறது என்னையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னும் 60 நாள் 70 நாள் கூட ஆகல, வந்து 2 மாசம் கூட ஆகல. ஏதோ ஓவர் நைட் லஞ்சம் வாங்கினா பிடிக்கிறாங்க, ஆள் வந்துட்டு இருக்காங்க. படத்துல பயம் வந்துருக்கு. இது படத்துல நடக்கிற மாதிரி இருக்கு, நிஜத்துல நடக்குது, படத்துல மாதிரி இருக்கு. அந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து இந்த இவர் வந்து இவருடைய சொத்துக்களை வந்து கான்ஃபிஸ்டிகேட் பண்ணணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு தான் வந்து இப்போ வெங்கடாச்சல சாரத்துல சகாய ஐஏஎஸ் இருந்து இந்த நான் போய் கொடுத்துருந்தா எனக்கு வந்து பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அரசாங்கத்தில். நான் எஃப்ஐஆர் நேர்மைக்காக என் மனைவி மேலே எஃப்ஐஆர், எங்கள் அம்மா மேலே எஃப்ஐஆர், எங்கள் அத்தை மேலே எஃப்ஐஆர், என் குடும்பத்து மேலே 15 பேர் மேலே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு களத்தில் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டதுக்கு இது இவ்வளவு தூரம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அவர் வந்து ஒரு அரசு சொத்தை வந்து அபகரித்து லஞ்ச ஊழல் வாங்குறவர் தான் அப்படின்னு இப்போ 100 கோடி ரூபா சொத்து, 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குதாயிடுச்சு. இதை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருடைய நேரடியாக கவனம் செலுத்தி பொதுத்துறை செயலாளரை நேரடியாக இந்த அரசாங்கம் வந்து ஏற்றுக்கிறாரு. இந்த அரசு வந்து விதிமுறைகளுக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. போன அரசாங்கம் வந்து விஆர்எஸ் கொடுத்த தப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் உடனே அவர் மேலே போட்டிருக்கிற ஸ்டே உடனே வெக்கேட் பண்ணி அவர் மேலே உடனே வழக்க பதிவு பண்ணி அவருடைய சொத்துக்களை போன அரசுடைமையாக்கணும். அவர் வச்சிருக்கிற சொத்துக்களை போன அரசுடைமையாக்கினா தான் மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஆவாங்க. இந்த லஞ்சம் மூலியமா பணம் சம்பாதிக்கிறத பறிமுதல் பண்ணி அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இது போக லஞ்சம் ஒழிப்புத்துறையிலே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இன்னும் நேர்மைப்படுத்த வேண்டிய திண்டுக்கல்ல ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை கொடுத்துருக்காரு. என்னன்னு கொடுக்குறாரு? அதாவது வந்துங்க அந்த சரவணன் சொல்லி ஒரு விஓஓ அவர் மேல ஒரு வழக்கு தாக்கல் பண்ற, இவர் உண்மைக்கு புறம்பா செஞ்சிருக்காரு, இவர் வந்து போலி ஆவணங்கள் தயாரிச்சிருக்காரு, அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்காருன்னு கொடைக்கானல பள்ளிவாசல் பகுதியில் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு. இவர் தான் பேசிக் ஆஃபீஸர், இந்த ஊழலோட அடிப்படை அதிகாரி. இவர்லேருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 30, 40, 50 பேர் மொத்தம் அப்படியே வரிசையா வந்து உயர் நீதிமன்றத்தை ஏமாத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட போறேன்னு வைங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் என்ன கண்டெம்ட் நான் தாக்கல் பண்ணிப்பேன். ஏன்னா ஆர்டிஓ வந்து கொடைக்கானல் ஆர்டிஓ வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அம்பலவானன்ட்டு தான் அந்த சொத்து இருந்துச்சுங்கிறது ரிப்போர்ட் வந்து அது வந்து மேலே வரைக்கும் நானே அனுப்பிட்டேன், டெல்லி வரைக்கும் அப்படி சிஏஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். இதை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை வந்து ஸ்டில் வந்து அம்பலவாணன் வெங்கடாச்சலம் வந்து அந்த அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. இப்பயும் அந்த சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குங்க தான் நம்ம முதலமைச்சர் கொண்டு போகிற நிலைமையில் இருக்கும். ஏன்னா போன மாதம் வந்து அதிகாரிகள் மாறல, ஆட்சி மாறிடுச்சு, நேர்மையான ஆட்சி தரணும்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் சிலர் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரோம். இப்போ வந்து கலெக்டர்கள் மாநாடு, எஸ்பி மாநாடில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாக வேலையை பாருங்கன்ட்டாரு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வந்து இதில் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி, ஏன் நீங்கள் எவ்வளோ வந்து போராடணும்? பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, பணம் கேட்டு மிரட்டுறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்கள் கோகுலகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட வெங்கடாச்சலத்துக்கிட்ட பிளாக்மெயில் பண்றீங்களா, பணம் கேட்டு மிரட்டுறீங்களா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அதாவது ஏன்னா இந்த வீடியோ போட்டதுக்காக என் மேலேயே ஏகலைவன் பேர்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதே ஐஏஎஸ் அதிகாரி விசாரிக்கிறாங்க. அதுல வந்து என்ன இருக்குது பார்த்தா பணம் கேட்டு மிரட்டுனதா வந்து நீங்க பணம் கேட்டு மிரட்டினதாக. ஆனா அவர் பார்த்தது இல்லை, பேசுனது இல்லை. சரி பார்க்கலாம், வழக்கை எதிர்கொள்ளலாம்னு அப்புறம் விசாரிச்சாங்க, நியாயப்படி விசாரிச்சாங்க, வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது உண்மைத்தன்மை இல்லை. அதாவதுங்க அபிராமிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உங்களே என்னையும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னாங்க, கடந்த ஆட்சியில் என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு அதிகாரியை பற்றி சொன்னாலே உடனே கம்ப்ளைண்ட், யாராவது வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடு. இதுதான் இப்போ என் மேல 12 எஃப்ஐஆர் இருக்கு, எந்த குற்றமும் செய்யாத 12 எஃப்ஐஆர் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய நியாயத்தை வெளியே சொல்ல, நியாயத்தை வெளியே. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கத்தியை காட்டி மிரட்டினீங்க. கத்தி அது இல்ல, கொடைக்கானல் தாசில்தாரு, கொடைக்கானல் ஆர்டிஓ, கொடைக்கானல் பிடிஓ, கிட்டத்தட்ட 14 அதிகாரிகளை நான் வந்து வெட்ட போனேன்னு மேல வழக்கு. சம்பவ இடத்துல இல்லாத வேலை, அதுவும் அந்த தேதியில நீங்க அந்த இடத்துல தாசில்தாரை வெட்ட போனேன்னு கேசுங்க. அது ஆர்டிஐல நீங்க ப்ரூவ் பண்றீங்க, குறிப்பிட்ட தேதியில அவங்க கம்ப்ளைண்ட் சொல்ற அந்த நாள்ல அந்த ஊர்லயே நீங்க இல்ல. அது வந்து இப்ப பக்காவா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆர்டிஓ ரிப்போர்ட் பிரகாரம் வந்து அந்த ஸ்பாட்ல இல்லட்டாங்க. இதெல்லாம் விட அந்த கிராம நிர்வாக அலுவலரே அவர் ஸ்பாட்ல இல்ல, அம்பலவாணன் என்பவருக்கு பதிலாக நாங்க பாண்டியன் என்பவர் அறிக்கை செஞ்சோம்னு சொல்லி இப்ப உண்மை பூரா வெளியே வந்துருச்சு. ஆர்டிஓ விசாரணையில எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு நம்ம வந்துங்க அதை இப்ப வந்து என்னன்னா, இப்போ என்னுடைய கேஸ் எடுத்துக்காங்க, எல்லா வழக்குகளுமே புட்டப் வழக்குகள். அவங்க என்ன பண்ண முடியும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் போடுறதுல அவங்களுக்கு ஈஸியான ஒரு ஐஜியை பிடிப்பாங்க, இல்ல ஒரு டிஜிபி பிடிப்பாங்க, இல்ல முக்கியமான ஐஏஎஸ் பிடிப்பாங்க. பாருங்க நம்மளை பத்தியே ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு,
ஒரு நேர்மையான அதிகாரினா உடனே அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ம். அப்படியா இன்னொரு யாராவது ஒருத்தரை விட்டு 3வது 4வது ஆளை விட்டு கம்ப்ளைண்ட் பண்ண எஃப்ஐஆர் போட இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம யாரை அவங்க நம்மளை மிரட்டினா பார்த்தாதா? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக எனவே வந்து இதில் வந்து இந்த ஆட்சியில் வந்து இந்த லஞ்ச ஊழல் முறைகேடை வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும். கொஞ்சம் நஞ்சமான பாதிப்பு இல்லை. அதாவது வந்து ஒரு அதிகாரி மேலே லஞ்சம் வாங்குறான்னு சொன்னாலே எஃப்ஐஆர் ஆகிப்போச்சு கடந்த ஆட்சியில். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம தான். என்ன ஏமாத்துறதை பற்றி பரவாயில்ல, அரசாங்கத்தை பற்றி ஏமாத்தல. தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதியே ஒரு கிராம நிர்வாக அலுவலரை ஏமாத்துற அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் வந்துருச்சு. இந்த தருணத்தில் இந்த தருணத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் ஒரு வரவேற்பாகவும் இருக்குங்கண்ணே. முதலமைச்சருக்கு இறுதியாக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவதுங்கண்ணே இப்போ வந்து எல்லாமே நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா நடந்துகிட்டு எந்த ஒரு குறையும் இல்லை. மக்கள் வந்து உச்சகட்டமான சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நல்ல நேரம். இதில் முதலமைச்சர் வந்து இதில் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அசம்பிளியில் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம உச்ச நீதிமன்றத்திலே நம்ம நேரடியாக சொல்லலாம். இந்தியாவில் இருக்க இத்தனை மாநிலங்களை தமிழ்நாட்டில் நாங்கள் காசு வாங்குறது கிடையாது, இதை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கே கடிதம் அனுப்பலாம். அந்த மாதிரி வந்து வெங்கடாசலம் ஒருத்தர் வந்து ஊழல் வழக்கில் தப்பிக்கிறதுக்கான உங்கள்கிட்ட வந்து ஸ்டே கேட்டு வந்திருக்காரு. நான் தமிழக முதலமைச்சராக அவங்களுக்கு நான் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வழக்கு வந்து அவர் வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற நேரத்தில் இப்போ வந்து அவர் ஸ்டே வாங்கியிருக்காரு. ஆகவே வந்து இவர் இதை தள்ளுபடி பண்ணி இவருக்கான நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு உத்தரவிடணுங்கிற அளவுக்கு விஜிலன்ஸ் டைரக்டரையும் பொதுத்துறை செயலாளரையும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ண அரசு தரப்பில் தாக்கல் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்முடைய தாழ்மையான கோரிக்கை அவர்கிட்ட வைக்கிறோம். அது அரசு தரப்புலையும் ஒரு நியாயத்துக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அதுதான் நல்லது. இந்த கோரிக்கையை வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக ஒரு நீதியை வேண்டிய போராட்டம், அதில் தெரிஞ்சே தெரியாமலே ராவணா வந்து மாட்டி நானும் அதில் ஒரு புகாருக்கு ஆளானேன். அந்த தார்மீக அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு இதுக்கு ஆளாயிருக்கிறேன். இந்த வழக்கை என்ன நடக்குதுன்னு அப்பப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இதை எடுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இருப்பது இல்லை. சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி அவர் கூட வந்து தந்தாருன்னா உட்காந்து கருத்து சொல்லலாம் நேரடியாக, ஒரு மறுப்பும் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம், சந்திப்போம். சரிங்க, நன்றிங்க.